யாருமே இல்லாத அனாதை நமக்கு வந்து ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க, ஏதோ ஒன்று சாப்பிடணுன்றது இல்லாமல் கொடுக்குற அந்த ஒரு வேளை சாப்பாடு வந்து ஹெல்த்தியாக, அதாவது திடமான ஒரு உணவாக இருக்கணுன்றதுனால தான் இந்த எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்குறேன். இங்கே சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு விஷயம். ஆனால் இவர் அதுலேயும் வந்து குவாலிட்டி அதெல்லாம் பார்த்து அந்தளவுக்கு வந்து மெனக்கெட்டு அவங்களாம் நல்லா வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நினைக்கிறாரு. தயிர் மட்டுமே கலந்து கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. அதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டு கொடுத்தாலுமே ஓகே தான். ஆனால் அதில் பெருங்காயத்தூள் வந்து மருத்துவ குணம் உள்ளது. கேரட்ன்றது பெருசாக ரொம்ப பெரிய காசில் அந்த கேரட் போடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த பழ வகைகளும் வந்து வயசானவங்களுக்கு வந்து பழங்கள் வந்து நிறைய சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. நம்ம கொடுக்குறது எல்லாமே முதியோருக்கு தான் கொடுக்குறோம். அதனால தான் திராட்சையும் அதில் மிக்ஸ் பண்ணுவோம், மாதுளம் பழமும் அதில் மிக்ஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளும் வந்து டொனேஷன் பண்ணுறோம், நம்மளும் வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணுறோன்றது இல்லாமல் ஒரு குவாலிட்டியான சர்வீஸை வந்து கொடுக்கணுன்றது சாரோட வந்து ஒரு எண்ணமாக இருக்குது.